ஜனநாயகம் படம் லீக்கான விவகாரம் தொடர்பாக 6 பேரை கைது செய்துள்ள தமிழக சைபர் கிரைம் போலீசார். ஜனநாயகம் படம் அந்த திரைக்கு வருவதற்கு முன்பே லீக் செய்யப்பட்டது. அந்த படத்தின் முழு காட்சியும் HD பிரிண்டாக லீக் செய்யப்பட்டது. இது தொடர்பாக தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்த அந்த சைபர் கிரைம் போலீசார் தற்போது 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில தற்பொழுது தமிழக சைபர் கிரைம் போலீசார் கசியை விட்ட நபர்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக படத்தை பரப்பிய வெப்சைட்டுகள், சமூக வலைதள பக்கங்கள் முடக்கும் நடவடிக்கைகள்ல சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். முதலில் பதிவேற்றம் செய்தது யார் என்பதை IP முகவரியை வைத்து தேடும் பணியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டனர். படத்தின் முழு காப்பி யாரிடம் இருந்தது, அங்கு யார் யார் இருந்தார்கள் உள்ளிட்டவர்களை அழைத்து விசாரணை செய்யும் பணியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது திரைப்படம் கசிந்த விவகாரம் தொடர்பாக 6 நபர்களை தமிழக சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்கிருந்து திருடி படத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர், எதற்காக பதிவிட்டனர், அரசியல் பின்புலம் உள்ளதா உள்ளிட்ட பல கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த ஜனநாயகம் திரைப்படம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆவதற்கு இருந்தது. அதாவது ஜனவரி மாதம் அந்த பொங்கல் திருநாள் அன்று ரிலீஸ் ஆவதற்கு சென்றிருந்தது. ஆனால் அந்த திரைப்படம் சென்சார் போர்டிடம் அனுமதி பெறாத காரணத்தால தள்ளி வைக்கப்பட்டது. அதன் காரணமாக இந்த தேர்தல் முடிவுற்ற பிறகு அந்த படம் வெளியாகும் என்று தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருந்தது. அந்த படத்தை பல்வேறு சர்ச்சைகள் எழுதிருந்தது. அவருக்கு அந்த விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதற்காக அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு தாமதம் ஆகிறதா, அதே போன்று அவர் இந்த அரசியல் வருகையால பாஜக அல்லது திமுகவின் இந்த ஒரு அழுத்தம் இருக்கிறதா என்றெல்லாம் இந்த சர்ச்சைகள் எழுந்திருந்தது. அதன் அடிப்படையில நடிகர் விஜயின் ஜனநாயக திரைப்படத்தின் சில காட்சிகள் இணையத்தில் கசிந்துள்ளதாக படக்குழு புகார் தெரிவித்திருந்த 2 நாட்களுக்கு முன்பு 5 நிமிட காட்சிகள் மட்டுமே அந்த இணையத்தில் வெளியாகி இருந்தது. அதன் பின்னர் மறுநாள் அன்று முழு படமே வெளியாகி இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்கு வந்தது, பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பகுதியினரை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில இந்த காட்சிகளை சேமித்தாலோ அல்லது பகிர்ந்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் என தயாரிப்பு நிறுவனம் அந்த வழக்கறிஞர் நோட்டீஸ் மூலம் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி திரைப்படம் இணையத்தில் வெளியானது குறித்து பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வந்தனர். நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்கள் தனக்கு அந்த விஜய் ஜனநாயகன் படத்தை கசிய விட்டதற்கு பைரசி என்பது ஒரு ஜனநாயக கொடுமை என்று எல்லாம் ஒரு தனது ஆதரவை தெரிவித்திருந்தார். ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட்டதற்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கவே திரைப்படம் இணையத்தில் வெளியிடப்பட்டதாக தாவேகாவின் அந்த தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா தெரிவித்திருந்தார். அதில் திமுக மற்றும் பாஜக மீது அவர் குற்றமும் சாட்டியிருந்தார். இதனை அரசியலாக்க வேண்டாம் என திமுக இதற்கு பதிலும் அளித்திருந்தது. அதே போன்று பாஜக சார்பில் இதனை அரசியலாக்க கூடாது, அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது, ஆனால் இந்த விஷயத்திற்கு உள்ளவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதன்படி திமுக மற்றும் பாஜக மீது அவர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில இதனை அரசியலாக்க வேண்டாம் என பலர் கூறியிருந்தனர். திரையரங்கிலோ அல்லது OTT தளங்களிலோ வெளியாகாத திரைப்படம் இணையத்தில் கசிந்தது எப்படி என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வரும் நிலையில தயாரிப்பாளர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் இது தொடர்பாக கண்டனம் தெரிவித்து வந்திருந்தனர். இதன்படி தற்பொழுது சைபர் கிரைம் போலீசார் சார்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே இந்த சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில தற்பொழுது தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் தற்போது 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். முதலில் பதிவேற்றம் செய்தது யார் என்பதை IP முகவரியை வைத்து தேடும் பணியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டனர். படத்தின் முழு காப்பி யாரிடம் இருந்தது, அங்கு யார் யார் இருந்தார்கள் உள்ளிட்டவர்களை அழைத்து விசாரணை செய்யும் பணியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தான் திரைப்படம் கசிந்தது விவகாரம் தொடர்பாக 6 நபர்களை தமிழக சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி ஈடுபட்டு வருகின்றனர். எங்கிருந்து திருடி படத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர், எதற்காக பதிவிட்டனர், அரசியல் பின்புலம் உள்ளதா உள்ளிட்ட பல கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது.
இந்த ஜனநாயக திரைப்படத்தை கசியவிட்ட ஒரு 6 நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தற்பொழுது கைது செய்து அந்த விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர்.